ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த 12வது பாசுரத்தில் நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படிங்கிற இந்த பாசுரம். இதில் முதல்ல அவதாரிகையை முன்னாடி அனுபவித்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது அந்த வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். பாசுர வியாக்கியானத்தில் நமனும் முத்கலனும் பேச, இது விஷ்ணு தர்மத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திரம். முத்கலோபாக்கியானம்னு பேர். பண்டு முத்கலன் என்பான் ஒருவன் பாவப்பிரச்சுரனாய் வர்த்திக்கிற நாளிலே திலதேனுவை தானம் பண்ணுகிற சமயத்திலே கிருஷ்ணாய என்று கொடுத்தான். பின்பு அவனுடைய மரண தசையிலே யமபடர் வந்து நெருக்கி யவன் பக்கலிலே கொண்டு செல்ல யவன்தான் இவனை எதிர்கொண்டு சம்பாவிக்க உன்னுடைய படர் என்னை நெருக்கி கொண்டு வர நீ சம்பாவியான் என்றாய். இதுக்கு ஹேதுவென் என்ன? உன்னுடைய பிரபாவம் அவர்களும் அறிந்திலர், நீயும் அறிந்திலை. ஒரு கால் திருநாமத்தை சொன்னாய்கான் என்று அத்தை பிரசம்சிக்க இங்கனே பிரசக்தமான இத்தை நரகானுபவம் பண்ணுகிறவர்கள் கேட்ட அனந்தரம் அவ்விடம்தானே பிராப்பிய பூமியாய்த்தென்று சொல்லி போருவதொரு கதையுண்டு, அத்தை இங்கே சொல்லுகிறது அப்படின்னு சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை கதையே சொல்லிட்டார். முத்கலன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் மகா பாபி. தப்பி தவறி கூட தர்மமும் பண்ண மாட்டான், தப்பி தவறி கூட பக்தியும் பண்ண போகிறதில்ல. எவ்வாறு பாப பிரச்சுரனாகவே இருந்தான். க்ஷத்ரபந்து அப்படின்றவனுடைய கதையை முன்னாடியே கேட்டோம். அது மாதிரி இங்கே க்ஷத்ரபந்துவை போல மகா பாபி இவனும். அது அஜாமிளனை போல பாபி, அல்லது வால்மீகி முனிவர் முன்னாடி வேடுவனாக இருக்கச்சு மகா பாபியாக இருந்தார் இல்லையா, அது மாதிரி பாபிகளுடைய கோஷ்டியில் சேர்ந்தவன். அவன் பாப பிரச்சுரனாய் வர்த்திக்கிற நாளிலே பாபங்கள் நிறைய பண்ணியிருக்கான். அந்த ஒரு நாள் அவனுடைய அப்பா போயிட்டான். அப்பா போனதுக்கப்புறம் அவளுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுக்காக போய் ஒரு பிராமணரை அழைச்சின்னு வந்து செய்ய வேண்டிய முறையை செஞ்சானான். பாபங்கள் பண்ணுறவனாக இருந்தாலும் அப்பம் போயிட்டானா செய்ய வேண்டியது செய்யணுமேன்ற எண்ணத்தில் ஏதோ ஒரு நல்ல எண்ணம் செய்ய வந்தான். அது செய்யச்சா என்னடானா ஒரு தில தேனுவை தானம் பண்ணணும் அப்படின்னு வருது கிரியைகளில். திலம்னா எள்ளில் பசுமாடு மாதிரி பண்ணி, இப்போ எள்ளுருண்டர் பிடிக்கிறா இல்லையா, வெல்லம் போட்டு, அதுக்கு கிருஷ்ணம்னு பேர். எள்ளையும் வெள்ளத்தையும் சேர்த்தா அதை மாதிரி எள்ளில் உருண்டையாக பண்ணுறதுக்கு மேலே அதை ஒரு மாடு மாதிரி அழகாக ஒரு தேனுவை பண்ணி அந்த மாடு தேனு தில தேனு அப்படின்னா எள்ளில் பண்ணப்பட்ட மாடு பொம்மை, அதை வந்து தானம் பிராமணாளுக்கு பண்ணணும். அப்படி கொடுக்கச்சவே அந்த வாத்தியார் வந்திருக்காரே பிராமணர் புரோகிதர், அவர் சொல்கிறார், கிருஷ்ணாய துப்பியமகம் சம்பிரததே நமஹா நமம அப்படின்னு கிருஷ்ணாய அல்லது கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லி கொடுப்பா இல்லையா. அதில் கிருஷ்ணாயேன்னு அவர் சொன்னார். இவனும் ஏதோ சொல்கிறான், நம்மளும் சொல்லணும்னு கிருஷ்ணாயன்னு சொன்னானோம். மகிமை தெரிஞ்சு சொல்ல, விரும்பி சொல்லலை, அது நமக்கு நன்மை பயக்கும்னு நினச்சின்னு சொல்லலை. அவன் என்னடனா அவள் கொடுக்குற தானம் கொடுக்கச்சே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அவள் கொடுக்குற சொல்கிறா. இவனும் சொல்லிகிட்டே வந்தான். இல்லை கிருஷ்ணாயன்னு சொல்லு அப்படின்னா கிருஷ்ணாயன்னு சொல்லி கொடுத்துட்டான். இதுதான் அவன் ஜென்மாவில் பண்ண ஒரே புண்ணியம். வாழ்நாள் பூரா மகா பாபியாகவே இருந்திருக்கான். ஆனால் தேனுவை தானம் பண்ணிக்கிற சமயத்திலே கிருஷ்ணாயே என்று கொடுத்தான். இதுதான் அவன் பண்ண மொத்த புண்ணியமே. மரண தசை வந்துடுது. யமபட்டர்கள்லாம் வந்து நெருக்கரா போட்டு இவனை முன்பின்னாக இழுப்பதன் முன்னம்னு போட்டு இழுக்க இவன் கிளம்ப மாட்டேங்கிறான். வர்றது கண்டம் அடைக்கிறது. இருந்தாலும் இழுத்து பார்த்து கடைசியில் ஒரு வழியாக இழுத்துவிட்டா, பிராணனை இழுத்துட்டா. ஆத்மா கிளம்பிடுது. போகிற வழியெல்லாம் அடித்து சவுக்குனாலே அடி கொடுத்தே, ஜாட்டையினால் அடி கொடுத்தே இவ்வளோ தூரம் நடந்து போகணும். யமலோக வரைக்கும் நடந்து போகணும். அதுவும் சில நிமிஷங்களுக்குள்ளால போய் ஆகணும். அதில் ஒரே இரும்பு முள்ளுனால் ஆன ஜாட்டை அதால் போட்டு அடித்து இழுத்துன்னு போய் இவனை அப்படி நெருக்கி யமன் பக்கல்லே கொண்டு செல்ல யமதர்மராஜன் எதிர்க்க கொண்டு போய் நிற்க வச்சுவிட்டான் இவனை. இவாளே இவ்வளோ அடிக்கிறாளே, யமன் என்ன அடிக்க போகிறாரோ, என்ன சித்திரவதை பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு அங்கே போய் நிற்கச்சே
இவன் வரான்னு தெரிஞ்ச உடனே, இந்த ஜீவன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே யம தர்மராஜன் தன்னுடைய ஆசனத்தை விட்டு, சிம்மாசனத்தை விட்டு எழுந்து அந்த படிக்கட்டுகளில் இறங்கி ஓட்டமாக ஓடி வந்து வரணும் 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 அப்படின்னு கூப்பிட்டானோ. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இவனுடைய பட்டர்கள்லாம் போட்டு இன்னும் அடி அடி அடின்னு அடித்து 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 என்ன துன்புறுத்தி அழிச்சுட்டு வந்திருக்கா. இப்போ என்னடானா இவளுக்கு தலைவனாக இருக்கிற யமன் இவ்வளோ சத்காரம் பண்ணி கூப்பிட்றானே, நம்மளை மரியாதை பண்ணி அழைக்கிறானே, இவனை எதிர்கொண்டு சம்பாவிக்க, இவனுக்கு சம்பாவனை பண்ணுற அளவுக்கு சுவாகதம் சொல்லி வரவேற்கிறான். உடனே இவன் என்ன பண்ணான், யமனை பார்த்து கேள்வி கேட்டான். இந்த ஜீவன் யார், முத்கலனாக இருந்த இந்த ஜீவன் அவன் கேட்குறான், உன்னுடைய பட்டர் என்னை நெருக்கி கொண்டு வர, உன்னுடைய பட்டர்கள் தூதுவர்கள்லாம் என்னை போட்டு நெருக்கி கொண்டு வர அடித்து துன்புறுத்தி அடிச்சுன்னு வந்திருக்கா. நீ சம்பாவியான் என்றாய், நீயோ இங்கே இவ்வளவு மரியாதை பண்ணுற எனக்கு, இதுக்கு ஏதுவன் என்ன காரணம் புரியலையே எனக்கு. அவளுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உமக்கு தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. அவன் என்ன அடி அடிக்கிறா, நீர் வந்து அடிக்காத என்னை வரவேற்கிறீரே, என்ன விஷயம். உடனே சொல்கிற, உன்னுடைய பிரபாவம் அவர்களும் அறிந்திலர், உனக்கு என்ன பெருமை இருக்குன்னு அவளுக்கும் தெரியலப்பா, நீயும் அறிந்திலை, உனக்கும் தெரியல உன் பெருமை என்னன்னு. பின்ன என்னடா அப்படி என்ன பெருமை இருக்க அப்படின்னு தாயை நிமிர்த்துன்னு கேட்டான், மார்பை நிமிர்த்துன்னு. ஒரு கால திருநாமத்தை சொன்னாய்கான், ஒரே ஒரு தரம் வாயினாலும் நாமத்தை சொல்லிட்ட. ஒரு திலதேனு தானமாக கொடுக்குற சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணாயேன்னு சொல்லிட்ட. அப்படி இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னதான பெருமை, அவனுக்கு உரியதான பலன்கள் அது என்னன்னு இந்த பட்டர்களுக்கு தெரியாதுப்பா. அவளுக்கெல்லாம் தெரியாது. அவளுக்கு அடிக்க சொன்னால் அடிக்க தெரியும், வறுக்க சொன்னால் வறுக்க தெரியும், பொறிக்க சொன்னால் பொறிக்க தெரியும். அப்படிப்பட்டவா தான் அவள். அது அவளுக்கு தெரியல. நீயும் மகா பாபியாகவே இருந்துட்டதுனால உனக்கும் தெரியல நாம பிரபாவம் என்னன்னு தெரியல, இல்லை அதை சொன்ன உன்னுடைய பெருமை என்னன்னு உனக்கே தெரியல. அதனால நாமத்தினுடைய பெருமை என்ன, அதை சொன்ன உன்னுடைய பெருமை என்ன, ரெண்டுத்தையும் புகழ்ந்து பேசுகிறாராம் யம தர்மராஜன். அதை பிரசம்சிக்க, அவர் பிரசம்சா பண்ணுறதுன்னா புகழ், நல்லா புகழ்ந்து சொல்கிறாராம் நாம பிரபாவத்தை. யார், யமன் வாயால் நாம மகிமையை கேட்குறான் இந்த மகாபாவியாக இருந்த ஜீவன். யமன் விஸ்தாரப்படுத்தி சொல்லிட்டே போய், அந்த நாமத்தை விட அந்த நாமத்தை சொன்ன இல்லையா, ஓ மகிமை என்ன அப்படின்னா, பெரிய பெரிய தேவர்களாக இருக்கக்கூடியதான யமன், நான், தேவேந்திரன், பிரம்மா, சிவன் எல்லாரும் உன்னை சிம்மாசனத்தில் வச்சு நாங்கள்லாம் தோளில் தூக்கி கொண்டு போய் வைகுண்டத்தில் விடப்பட வேண்டியவன் நீ. பேர்பட்ட மகாபாகியவான்பா. இதுக்கு காரணம் நாமத்தை ஒரு கால் சொன்னாய். இங்கனே பிரசக்தமான இத்தை இவன் சொன்னான்னு யமன் சொன்னா இல்லையா, கிருஷ்ணா ஏன் நீ ஒரு தரம் சொன்னேன்னு நாம பிரபாவத்தை யமன் சொன்னா இல்லையா, அதை கேட்டாலாம். அந்த நரகத்தில் துக்கானுபவம் பண்ணிருக்காளே, கஷ்டப்பட்டு இருக்காளே அந்த ஜீவர்கள்லாம் ஒரு தரம் அவா கேட்டாலாம். இவன் சொன்னான்னு அவன் சொன்னான், யமன் சொன்னான்றதை இத்தனை பேர் கேட்டா அப்படின்றது கேட்ட அனந்தரம் அவ்விடம்தானே பிராப்பிய பூமியாய்த்து என்று சொல்லி போருவதொரு கதை உண்டு. கடைசியில் நான் யமலோகமே என்ன எடுத்துட்டேன்னா வைகுண்டமாக போயிடுதான். யமலோகமே வைகுண்டமாக போயிடுது அப்படிங்கிறாருங்க. அப்படி யமலோகமே வைகுண்டமாக போயிடுமானா அந்த நாமத்தை சொல்கிற இடமே பிராப்பிய பூமியான மகா வைகுண்டமாக போயிடுமா. அதுதானே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும்னு சொல்கிறார். இந்த இடத்த விட்டு யமம் போவான் வைகுண்டத்துக்குன்றார். காயச்சசி வைகுண்ட அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, எவன் போவான். ஏன்னா நீ இருக்கிற இடம் தாண்டா வைகுண்டம்ட்டா, தனியாக வைகுண்டத்துக்கு நீட்டி முழக்கின்னு எவனாவது போவானா. அது இருந்த அவ்விடம்தானே பிராப்பிய பூமி ஆயிற்று என்று சொல்லி போருவது ஒரு கதை உண்டு. அத்தை இங்கே சொல்லுகிறது. அந்த உபாக்கியானம், இந்த சரித்திரம் முத்கல உபாக்கியானத்தை தான் இங்கே சொல்லிட்டு வரார் அப்படிங்கிறார். இதில் பிராப்பிய பூமியான நரகமே வைகுண்டமாகும் அப்படிங்கிறது அது விஷயமானதை மேலே அனுபவிக்கலாம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.